அறிவியல் சகாக்களே, தீபாவளியை நாம நினைஞ்சிருக்கோம் அது சும்மா ஒரு பண்டிகைண்டு. ஆனா அதுக்குள்ள நிறைய அறிவியல் ரகசியங்கள் ஒளிந்தும் மறைந்தும் இருக்கு. அந்த ரகசியங்களை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தீபாவளியின் முதலாவது விஞ்ஞான ரகசியம் என்னண்டா, தீபாவளி பெரும்பாலும் மழை காலம் முடிந்து பனிக்காலத்துல தான் தொடங்கும். இந்த பனிக்காலம் வரக்குள்ள காற்றுல ஈரப்பதன் அதிகமாக காணப்படும். காற்றுல ஈரப்பதன் அதிகமாக காணப்பட்டா நுண்ணங்கிகள், கிருமிகள் பரவுவது வெகுவாக சீக்கிரமாக பரவும். இதை அழிப்பதற்காக விளக்குகளை ஏற்றி காற்றை வெப்பமாக்கும் பொழுது கிருமிகள் அழிபடும். அதே போல இரண்டாவது விஞ்ஞான அறிவியலாக காணப்படுறது நெய் விளக்குகளில் வரும் மென்மையான புகை காற்றை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இது இயற்கை கிருமி நாசினியாக அன்றைய காலங்களிலிருந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கு. அதே போல மூன்றாவது விஞ்ஞானமாக வீட்டை சுத்தம் செய்வது, வண்ணக்கோலம் போடுவது, ஒளியேற்றுவது இவை அனைத்தும் மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சி ஹோர்மோன்களை தூண்டக்கூடியதாக இருக்கு. இதுல காணப்பட்ட நாலாவது விஞ்ஞானமாக தீபாவளியில் நெய், சர்க்கரை, பருப்பு, மிளகு போன்றவற்றை பயன்படுத்துவது சத்துணவு அறிவியலுடன் தொடர்புடையதாக இருக்கு. இந்த உணவுகள் உடலுக்கும் வெப்பமும் ஆற்றலும் தருபவையாக காணப்படும். தீபாவளியில காணப்படுற ஐந்தாவது விஞ்ஞானமாக ஒளி மனித இனத்துக்கும் உடல் நேர ஒழுங்குக்கும் மிக முக்கியம். தீபாவளி இரவில் விளக்குகள் ஏற்றுவது நம் மூளையை மகிழ்வூட்டுகிறது. அதே போல இதுல காணப்படுற உண்மையான விஷயம் என்னென்றா, தீபாவளி நம்ம மகிழ்ச்சியிலும் அறிவியலிலும் ஒன்றிணைக்கும் திருநாளாக காணப்படுகிறது. ஒளியை போல சுபீட்சமான தீபாவளியாகும். இந்த தீபாவளி மாற்றம் என கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன்.